வணக்கம். நம்ம இந்த வீடியோல உயிரியலின் முக்கிய கோட்பாடுகள் இந்த டாபிக்ல இருந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பாலூட்டிகளில் இரத்த சிவப்பு செல்களில் உள்ள உட்கருவின் எண்ணிக்கை டேஸ் ஆகும் 0. பாலூட்டிகளில் இரத்த சிவப்பு செல்களில் உள்ள உட்கருவின் எண்ணிக்கை டேஸ் ஆகும் 0. இரத்த சிவப்பு செல்கள்ல பாத்தீங்கன்னா உட்கருவே இருக்காது. நெக்ஸ்ட் கொஸ்டின், யுகேரியத்தில் மிகப்பெரிய ஒரு செல் உயிரி என்பது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி அமீபா புரோட்டியஸ். யுகேரியத்தில் மிகப்பெரிய ஒரு செல் உயிரி என்பது அமீபா புரோட்டியஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், உயிர் தொடர்புவியலில் செல்களுக்கு உள்ளேயான தகவல் தொடர்பு என்பது செல்லிற்கு உள்ளேயும் செல்களுக்கு இடையேயும் ஏற்படுகிற தொடர்பாகும். உயிர் தொடர்புவியலில் செல்களுக்கு உள்ளேயான தகவல் தொடர்பு என்பது செல்லிற்கு உள்ளேயும் செல்களுக்கு இடையேயும் ஏற்படுகிற தொடர்பாகும். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒத்த தன்மையுடைய குரோமோசோம்களுக்கு இடையே ஜீன் மாற்றம் நடைபெறும் தொகுதி இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி டிப்ளோடின். ஒத்த தன்மையுடைய குரோமோசோம்களுக்கு இடையே ஜீன் மாற்றம் நடைபெறும் தொகுதி டிப்ளோடின். நெக்ஸ்ட் கொஸ்டின், செல்லினுள் உள்ள தற்குலை பைகள் உடைந்தால் அந்த செல்லின் நிலை எவ்வாறு இருக்கும்? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ செல் இறந்து போகும். செல்லினுள் உள்ள தற்குலை பைகள் உடைந்தால் அந்த செல்லின் நிலை எவ்வாறு இருக்கும்? செல் இறந்து போகும். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒற்றை செல் யுகேரியட்டுக்கள் இவற்றுள் எதில் அடங்குகிறது? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி புரோட்டிஸ்டா. ஒற்றை செல் யுகேரியட்டுக்கள் இவற்றுள் எதில் அடங்குகிறது? புரோட்டிஸ்டா. நெக்ஸ்ட் கொஸ்டின், மூலக்கூறு உயிரியலின் அடிப்படை கருத்தில் X gives DNA will use to the RNA will use பாலிபெப்டைடுகள். இதுல வந்து எக்ஸ்னா என்ன, ஒய்னா என்ன, இஜெட்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ எக்ஸ் அப்படிங்கிறது வந்து இரட்டைப்பாதல், ஒய் அப்படிங்கிறது படியெடுத்தல், இஜெட் அப்படிங்கிறது மொழிபெயர்தல். நெக்ஸ்ட் கொஸ்டின், புரோகேரியட்டுக்கள் டேஸ் ராஜ்யத்தில் உள்ளடங்கியுள்ளது? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி மொனிரா. புரோகேரியட்டுக்கள் டேஸ் ராஜ்யத்தில் உள்ளடங்கியுள்ளது? மொனிரா. நெக்ஸ்ட் கொஸ்டின், புரோகேரியட்டிக் செல் குறித்து தவறான கூற்றினை கண்டுபிடிக்கவும். இதுல என்னென்ன கொடுத்திருக்காங்கன்னா, சவ்வினால் சூழப்பட்ட மரபணு பொருள் கிடையாது, 70S வகை ரைபோசோம்கள் காணப்படுகிறது, மீசோசோம்கள் காணப்படுகிறது, சவ்வினால் சூழப்பட்ட செல் உறுப்புகளான பசுங்கணிகம் மற்றும் மைட்டோகாண்ட்ரியா காணப்படுகிறது. இதுல வந்து தவறான கூற்று தான் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி சவ்வினால் சூழப்பட்ட செல் உறுப்புகளான பசுங்கணிகம் மற்றும் மைட்டோகாண்ட்ரியா காணப்படுகிறது அப்படிங்கிறது தான் தப்பு. நெக்ஸ்ட் கொஸ்டின், சைட்டோபிளாசத்தின் கூழ்நிலை பொருள் வளைந்து வளைந்து செல்லும் நகர்வின் பெயர் பிரவுனியன் நகர்வு. சைட்டோபிளாசத்தின் கூழ்நிலை பொருள் வளைந்து வளைந்து செல்லும் நகர்வின் பெயர் பிரவுனியன் நகர்வு. நெக்ஸ்ட் கொஸ்டின், டிஎன்ஏவை 2 இழைகளாக பிரிப்பதில் ஈடுபடும் நொதி யாது? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி ஹெலிகேஸ். டிஎன்ஏவை 2 இழைகளாக பிரிப்பதில் ஈடுபடும் நொதி யாது? ஹெலிகேஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், விலங்குகளின் ஒரு பகுதி மற்றொரு பகுதியோடு அடிப்படையில் ஒத்திருப்பது டேஸ் என்று அழைக்கப்படுகிறது? சீரியல் ஹோமாலஜி. விலங்குகளின் ஒரு பகுதி மற்றொரு பகுதியோடு அடிப்படையில் ஒத்திருப்பது டேஸ் என்று அழைக்கப்படுகிறது? சீரியல் ஹோமாலஜி. நெக்ஸ்ட் கொஸ்டின், கிளைகாலிசிஸ் நடைபெறும் இடம் டேஸ் ஆகும்? சைட்டோபிளாசம். கிளைகாலிசிஸ் நடைபெறும் இடம் டேஸ் ஆகும்? சைட்டோபிளாசம். நெக்ஸ்ட் கொஸ்டின், பார் உறுப்பு என்பது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி செயல்படாத எக்ஸ் குரோமோசோம். பார் உறுப்பு என்பது செயல்படாத எக்ஸ் குரோமோசோம். நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியான இணையை கண்டுபிடி. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி பியூரின்கள் அப்படிங்கிறது அடினைன் மற்றும் குவானைன். இதுதான் சரி. சரியான இணையை கண்டுபிடி பியூரின்கள், அடினைன் மற்றும் குவானைன். நெக்ஸ்ட் கொஸ்டின், குரோமோசோம் 21இல் ஒரு நகல் கூடுதலாக இருப்பின் அதனால் ஏற்படுவது? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி டவுன் சிண்ட்ரோம். குரோமோசோம் 21இல் ஒரு நகல் கூடுதலாக இருப்பின் அதனால் ஏற்படுவது டவுன் சிண்ட்ரோம். நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் எது சரியான இணை அல்ல? இதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னா, மோனோசோமி அப்படிங்கிறது 2n-2 அப்படின்னு கொடுத்திருக்காங்க, ட்ரைசோமி அப்படிங்கிறது 2n+1, டெட்ராசோமி அப்படிங்கிறது 2n+2, நல்லிசோமி அப்படிங்கிறது 2n+3.
இதுல சரியான இணை அல்ல அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. அப்ப எது தவறு? அப்போ வந்து இந்த 1, 4 தான் தவறு. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி 1 மற்றும் 4. இதெல்லாம் நீங்க புக்ல வந்து என்னங்கிறத பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், சைலம் திசு டேஸால் ஆனது? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி ட்ரக்கீடுகள், நாசெல்கள், வெசல்கள் மற்றும் பாரன்ஹைமா. சைலம் திசு டேஸால் ஆனது? ட்ரக்கீடுகள், நாசெல்கள், வெசல்கள் மற்றும் பாரன்ஹைமா. நெக்ஸ்ட் கொஸ்டின், மியாசிஸ் தொகுப்பில் மறுசேர்க்கை நடைபெறும் நிலை? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் முதல் நிலை 1. மியாசிஸ் தொகுப்பில் மறுசேர்க்கை நடைபெறும் நிலை முதல் நிலை 1. நெக்ஸ்ட் கொஸ்டின், எந்த நிலையில் மைட்டோகாண்ட்ரியாவின் டிஎன்ஏ இரட்டிக்கின்றது? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி G2 நிலை. எந்த நிலையில் மைட்டோகாண்ட்ரியாவின் டிஎன்ஏ இரட்டிக்கின்றது? G2 நிலை. நெக்ஸ்ட் கொஸ்டின், கிளைகாலிசிஸ் நடைபெறும் இடம் சைட்டோபிளாசம். கிளைகாலிசிஸ் நடைபெறும் இடம் சைட்டோபிளாசம். நெக்ஸ்ட் கொஸ்டின், கிரப் சுழற்சி நடைபெறும் பகுதி மைட்டோகாண்ட்ரியத்தின் மேட்ரிக்ஸ் பகுதி. கிரப் சுழற்சி நடைபெறும் பகுதி மைட்டோகாண்ட்ரியத்தின் மேட்ரிக்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், யுகேரியாட்டிக் செல்லில் உள்ள மிகப்பெரிய உறுப்பு உட்கரு. யுகேரியாட்டிக் செல்லில் உள்ள மிகப்பெரிய உறுப்பு உட்கரு. நெக்ஸ்ட் கொஸ்டின், குறுக்கேற்றத்தினால் ஏற்படுவது டேஸ்? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி ஜீன்களின் மறு இணைவு. குறுக்கேற்றத்தினால் ஏற்படுவது டேஸ்? ஜீன்களின் மறு இணைவு. நெக்ஸ்ட் கொஸ்டின், டவுன் சிண்ட்ரோம் தோன்ற குரோமோசோமில் ஏற்படும் பகுதி மாற்ற நிலையை கண்டுபிடிக்கவும். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி 2n+1. டவுன் சிண்ட்ரோம் தோன்ற குரோமோசோமில் ஏற்படும் பகுதி மாற்ற நிலையை கண்டுபிடிக்கவும். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி 2n+1. நெக்ஸ்ட் கொஸ்டின், இருபுறமும் குளிர்ந்த தட்டு வடிவ அமைப்பை கொண்ட செல் டேஸ் ஆகும்? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி எத்ரோசைட்கள். இருபுறமும் குளிர்ந்த தட்டு வடிவ அமைப்பை கொண்ட செல் டேஸ் ஆகும்? எத்ரோசைட்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், செல்லின் ஆற்றல் மையம் அல்லது செல்லின் ஏடிபி தொழிற்சாலை எனப்படுவது மைட்டோகாண்ட்ரியா. செல்லின் ஆற்றல் மையம் அல்லது செல்லின் ஏடிபி தொழிற்சாலை எனப்படுவது மைட்டோகாண்ட்ரியா. நெக்ஸ்ட் கொஸ்டின், காரணம் மற்றும் கூற்று வரிசை. இதுல கூற்று, மைட்டோகாண்ட்ரியா ஒரு செல்லின் ஆற்றல் நிலையம் என்று அழைக்கப்படுகிறது. காரணம், மைட்டோகாண்ட்ரியாவில் ஆக்சிஜனேற்ற பாஸ்பீகரணம் நடைபெறுகிறது. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. மேலும் ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கமாகும். கூற்று, மைட்டோகாண்ட்ரியா ஒரு செல்லின் ஆற்றல் நிலையம் என்று அழைக்கப்படுகிறது. காரணம், மைட்டோகாண்ட்ரியாவில் ஆக்சிஜனேற்ற பாஸ்பீகரணம் நடைபெறுகிறது. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி கூற்று காரணம் ரெண்டுமே சரி. இந்த காரணம் வந்து கூற்றை சரியாக விளக்குகிறது. இந்த வீடியோல நம்ம உயிரியலின் முக்கிய கோட்பாடுகள் இந்த டாபிக்ல இருந்து கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். நன்றி, வணக்கம்.